ஹாய்! இன்னைக்கு நம்ம ஒரு சொதப்பலான கேக் செட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒண்ணும் இல்லைங்க. இந்த பட்டர்ஃப்ளைய வச்சு கேக் பண்ணும்போது, அது 3 லேயர்ஸா கேக் இருந்துச்சு. இது டோட்டலா 4 கேஜி. அது 3 லேயர்ஸா நானும் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்து கிளையண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பட்டர்ஃப்ளையும் வேணும். அதுக்கு கூடவே எங்களுக்கு அக்ரிலிக் ஸ்பேஸரும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட்டர்ஃப்ளை தீம்ல இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. நான் குட்டியோட நேம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வென்யூக்கெல்லாம் கொண்டு போய் செட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வென்யூ பியூட்டிஃபுல்லா டெக்கர்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அதுக்கு மேல ஸ்பேஸர் வைக்கலாம் அப்படின்னு போனேன். பட்டர்ஃப்ளை சாயிற மாரி வந்துருச்சு. எனக்கும் என்னடா இது பட்டர்ஃப்ளை சாயுது, வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியலையே, என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அத வந்து சிங்கிள் கேக்கா எங்கனால செட் பண்ணவே முடியலைங்க. அதனால அக்ரிலிக் ஸ்பேஸர தனியா வச்சு, அது மேல ஒரு 1 கேஜி கேக்கையும், மீதி எல்லாத்தையும் நான் வந்து பட்டர்ஃப்ளை கூடவும் செட் பண்ணி முடிச்சுட்டேன். பட் கிளையண்ட் வந்து ஹாப்பி தான். அவங்களுக்கு கேக்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்ட்டாங்க. இந்த பட்டர்ஃப்ளை கூட இன்னும் செட் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்திருக்கும். அதுதான் இல்லாம போயிடுச்சு. பட் பட்டர்ஃப்ளை விங்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் அது இன்னொரு லேயர் கேக்க மட்டும் தான் அதனால பேலன்ஸ் பண்ண முடியல. நீங்க ஈரோட் சர்க்கிள்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா, நீங்க தாராளமா ஆதர் டிலைட்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஃபைனலா இந்த ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளையோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. பாய்.